இங்க ஒருத்தன் அறிவியல் ஆராய்ச்சி மையத்துல கிளீனரா வேலைக்கு சேர்றான். அவன் அங்க ஒரு பேசுற கிளிய பாக்குறான். அவன் உடனே அவன் கூட வேலை செய்யறவங்க கிட்ட இங்க பாரு இந்த கிளி மனுஷங்கள மாதிரியே பேசுதுன்னு சொல்றான். அவன் கிட்ட நான் ரொம்ப வருஷமா இங்கதான் வேலை செய்யறேன், அந்த கிளி பேசலாம் செய்யாது, நீ ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்க, போய் வேலையை பாருன்னு சொல்றான். இவனும் கிளி எப்படி பேசும், அது நம்மளோட பிரம்மையா தான் இருக்கும்னு நினைச்சிட்டு போய் வேலையை செய்யறான். அவன் அந்த இடத்த கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது பறவைகளின் உலகம்னு ஒரு புக்கை பாக்குறான். அப்ப யாரோ பாடுற சவுண்ட் கேக்குது. இவனும் யாரும் அது பாடுறதுன்னு சொல்லிட்டு எட்டி வந்து பாக்குறான். அதான் அந்த கிளி தான் அழகா பாடிட்டு இருக்கு. அந்த கிளி கிட்ட போய் பேச ட்ரை பண்றான். ஆனா அந்த கிளி அவங்க கிட்ட ஒழுங்கா பேசவே மாட்டேங்குது. அவன் அந்த பறவைகளின் உலகம்ன்ற அந்த புக்கை எடுத்து கிளிக்கு என்ன சாப்பாடுலாம் ரொம்ப பிடிக்கும்னு பாக்குறான். அதுல கிளிக்கு பழுத்த மாம்பழம், பச்சை மிளகாய் இதெல்லாம் பிடிக்கும்னு எழுதி இருக்கு. அதுல யாரோ ஒருத்தவங்களோட அட்ரஸ் பாக்குறான். அவன் அதை கவனிக்காம கடைக்கு போய் அந்த கிளிக்கு பழங்கள்லாம் வாங்கிட்டு வரான். அவன் அந்த பழத்தை வாங்கிட்டு வந்து அந்த கிளிக்கு கொஞ்சம் கூட கொடுக்காம அது முன்னாடி உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அதை பார்த்து அந்த கிளிக்கும் நாக்கு வர ஆரம்பிச்சிருது. அந்த கிளி உடனே எனக்கு கொஞ்சம் அந்த பழத்தை கொடுன்னு கேக்குது. அவன் அந்த கிளி கிட்ட நீ என்கிட்ட ஒழுங்கா பேசினாதான் நான் உனக்கு தருவேன்னு சொல்றான். அந்த கிளியும் நான் பேசுறேன், எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த பழத்தை கொடுன்னு சொல்லுது. இவன் அந்த கிளிக்கு பிடிச்சதெல்லாம் கொடுத்து அந்த கிளி அவன் கூட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிறான். அந்த கிளியும் நிறைய விஷயம் பேசுது. இவனுக்கே ஆச்சரியமா இருக்கு, என்னடா இந்த கிளி இவ்வளவு அழகா பேசுதுன்னு. அவன் அங்க இருக்க ஒரு சயின்டிஸ்ட கூட்டிட்டு வந்து இங்க பாருங்க இந்த கிளி எவ்வளவு அழகா பேசுதுன்னு சொல்லி காமிக்கிறான். ஆனா அந்த கிளி அவங்க முன்னாடி பேசாம அவங்க பேசுறதையே திருப்பி திருப்பி பேசி காமிக்குது. அவங்களும் ஒழுங்கா போய் வேலையை பாரு, தேவையில்லாம எதையும் பார்க்காதன்னு அவனை திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அவன் உடனே சோகமாயிட்டு அந்த கிளி கிட்ட ஏன் இப்படி பண்ண, நீ நல்லா தானே பேசுவேன்னு சொல்லிட்டு கேட்கிறான். அந்த கிளியும் அவன் சோகமானதை பார்த்துட்டு அதோட கதையை சொல்ல ஆரம்பிக்குது. மேரி தான் எனக்கு எல்லாமே. இந்த மூவியோட பார்ட் 2 வீடியோ வேணும்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல பார்ட் 2 கமெண்ட் பண்ணுங்க, சீக்கிரமா அப்லோட் பண்ணிடுறேன்.